முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷர். நிறையா விஷயங்கள் நம்ம நல்லதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நல்லது உண்மையாகவே வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஃபோனில் இருக்குது பாருங்கள், நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இல்லையா? அதே மாதிரி என்டர்டைமும் இருக்குது. நம்ம எதை இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கணும், எதை என்டர்டெயினாக எடுத்துக்கணும், எதுக்கு இது யூஸ் ஆகும் எதுக்கு யூஸ் ஆகப்படாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் நிறையா குழந்தைகள் ஃபுல்லாக டேபு, செல்ஃபோனு, கண் சம்பந்தமான உபாதை இதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தானே இருக்கோம். நாமளே நிறையா யூஸ் பண்ணுறோம், அடிக்ட் ஆகிடுறோம். அதனால் ஒரு விஷயத்தில் நாம் தள்ளி இருந்து ஒரு சப்ஜெக்டை யோசிக்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சுருப்போம். அதை தான் நம்ம கடைபிடிக்கணும். இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். மே 19 ஆறுபடை வீடு, நிறையா முக்கியஸ்தர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இந்த யாத்திரை. நீங்களும் கலந்துக்கணும். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். ஆறுபடை வீட்டில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மே 19 6 விதமான சக்திகளை உணரக்கூடிய அற்புதமான ஒரு யாத்திரை. முருகப்பெருமான் பக்தர்கள், அதாவது முருக பக்தர்களுக்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த குரூப்பில் தினந்தோறும் முருகப்பெருமானோட விசேஷங்களை பற்றி நம்ம போட்டுருக்கோம். அதில் நீங்களும் சேரணும்னு நினைக்கிறோம். 7397394829 அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் சேர முடியும். இன்றைய தினத்தில் நம்ம நாள் நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 3/5/2025 உத்தராயணம் விஸ்வாவசுரு சித்திரை மாதம் 20ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் மாலை 6:16 வரை, பின்பு பூசம். இன்றைய திதி பிற்பகல் 2:04 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை 6:16 வரை கேட்டை, பின்பு மூலம். சந்திராஷ்டம ராசிகள் விருச்சிகம், தனுசு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, சஷ்டி வந்திருக்கு. சஷ்டி சனீஸ்வர பகவானை போய் வழிபடுறதுக்கு ரொம்ப உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. நவக்கிரகத்துக்கு வழிபாடு பண்ணணும். நவக்கிரகத்தில் சனீஸ்வரருக்கு எள்ளு தீபம் ஏற்றுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, நல்லெண்ணெய் காப்பு சாத்தி, எள்ளு சாதம் நிவேத்தியம் பண்ணி, நீல சங்கு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். கோளறு பதிகம் ரொம்பவுமே சிறப்பு. ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒருத்தங்க கேட்டாங்க, சார் நான் எனக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் நடக்கணும் சார், எனக்கு பதவி வரணும் சார், என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகளை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வழிபாட்டு முறையை சொன்னேன். அவங்களுக்கு மிக பெரிய பலன்கள் கிடச்சிது. அது என்ன பலன்கள் தெரியணும் இல்லையா? நான் ஆன்மீக தகவல் அதை பற்றி சொல்ல போகிறேன். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் விளையாட்டாக சொல்லப்படாது, விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள். அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். இன்றைக்கி தொழில் நல்ல சக்ஸஸ் ஆகும், வியாபாரம் அனுகூல்யமாகும், முயற்சி வெற்றி பெறும். ஏதேனும் பொருட்கள் சேமிப்பு டகன்னு காரியம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில நபர்கள் உங்களுக்கு சில விஷயத்தை எடுத்து சொல்லுவாள், அதாவது எடுத்து அழகாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாள். சில பேர் பார்த்துட்டேன்னா சரியாக சொல்ல மாட்டாள், குழப்புவா. அந்த குழப்பத்தை பார்த்தாலே தெரியும், ஆகா இதில் ஏதோ உண்மை இருக்குது பொய் இருக்குங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன். இன்றைய தினத்தில் படிப்பு, வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். படிப்புக்காக வெளிநாடு பிரயாணம் பண்ணுறவாளுக்கு ரொம்ப உன்னதமான திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி எண்ணெய் சம்மந்தமாக, நீர் சம்மந்தமாக, கடல் துறையில் நேவியில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. மரைன் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணுற கப்பல் சம்மந்தமான துறைகள் வச்சு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக ஒரு காரியத்தை பண்ணுவீள், சட்டுன்னு அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆக்கிடுவீள். எப்படின்னு பல பேர் கேட்பா. அதே மாதிரி இதிலெல்லாம் திருப்தி இருக்கா? ஒன்றும் இல்லை, மனசில் சர்ம சங்கடம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீள்? ஆமாம் சார், யோசிக்கிறேன். சாதாரண யோசனை இல்லை, மனசில் குழப்பங்கள் நிறையா இருக்குது சார். நான் பாட்டுக்கு
ஒரு வேலையை பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல, அது பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்கு பல பேர் அதை வந்து பாராட்டுற, பட் எனக்கு அதில் திருப்தி இல்லை. இது நிறையா சினிமாவில் ஏற்படுத்தும். சினிமா துறையில் இருந்துருக்கவங்களுக்கு வெளியிலேருந்து நிறைய பாராட்டுதல் கொடுப்பேன், ஆனால் ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகலையேங்கிற ஒரு வருத்த வாழ்க்கையில் இருந்துருக்கும். இந்த பிரச்சனைக்காக எவ்வளோ தாக்கு பிடிச்சேன், எவ்வளோ முயற்சி பண்ணேன், எவ்வளோ இதை வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தெரியும். ஆனால் இதுக்குண்டான ஃபீட்பேக் வந்து எனக்கு அவ்வளோ நன்னா இல்லை, எனக்கு திருப்தியாக இல்லைங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளியில் பாராட்டுதல் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு குமுறல் வந்து இருந்துருக்கும். டிபெண்ட்ஸ் ஹாரோஸ்கோப், சில பேர்த்தோட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் பாராட்டுறாளுன்னு சந்தோஷப்படுவீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நன்னா இருக்குது. அதே மாதிரி டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றி. சங்கீதம், இசைக்கருவி இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா, அதேமாதிரி இசை அமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் நிறையா கலை விஷயங்கள் எடுத்து மேம்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி அன்பர்கள் ஒரு வாக்கை கொடுத்துட்டோம்னா அதை காப்பாற்றணும்னு ஓடுவீங்க. ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா அது வந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்துகிட்ருக்கு. புது வாகனம், புது ட்ரெஸ்ஸு, புதுசாக ஒரு பொருள் வாங்கி அதை பயன்படுத்தும் போது மன திருப்தி கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தை உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அதில் பெருசாக கண்டுக்காதீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு. சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் முயற்சி எடுப்பில் அதில் தோல்வியெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க, ஒரு 2-2.5 வருஷமாக பார்த்துருப்பீங்க இல்லையா. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்றைய தினம் பாருங்கள், உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும், மாற்றங்களுக்கு உண்டான நாள் இன்றைய தினம். அதே சமயத்தில் நீங்கள் யோசித்து குழம்பின விஷயத்த பண்ணாதீங்க, ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கிறத கண்டிப்பாக சக்ஸஸ். அம்மா இல்லை சித்தி பெரியம்மா இல்லை தங்க இல்லைன்னா அக்கா இல்லைன்னா மனைவி இல்லைன்னா பொண்ணு, இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஆமாம் இல்லை கரெக்டாக இல்லை சொன்னால், இவள் சொல்லும்போது கேட்கல, இப்போ நான் புரிஞ்சுட்டேன், இல்லைன்னா இப்போ சொல்கிறா நான் டக்குன்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணம் நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றிகள் இருக்கும். குழப்பாமல் எல்லா காரியத்தையும் டீல் பண்ணணும், குழம்பாமல் எல்லா காரியத்தையும் டீல் பண்ணணும், அவ்வளோதான். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு சக்ஸஸ் உண்டு. கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மிகப்பெரிய நிறுவனம் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், வெற்றி உண்டு. உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் முயற்சி எடுங்க. அஸ்ட்ராலஜிக்கலாக உங்களுக்கு சாதகமாக இருக்கேன், அதை உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். ரொம்ப வயசானவங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கடந்து போனால் தான் சரியாகும். இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் இருக்கும். நஷ்டங்கள் இருக்கும், லாபங்கள் இருக்கும், இதெல்லாம் பார்த்துருப்பேன். ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். ஃபேமிலியில் ஒரு இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துட்டு இருக்கும். யாராவது ஒருத்தர் வயசானவா இல்லைன்னா அவங்க இருந்துருந்தால் இந்த இடத்துக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். சில நேரத்தில் ஆரோக்கிய விருத்தி உங்களுக்கே தேவை. ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். ஒரு டீலிங் பேசும்போது கவனமாக இருக்கணும். ரொம்ப 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 பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வருவீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவா, டைமண்ட் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, வெள்ளி சம்மந்தமான விற்பனை பண்ணி, டைல் சம்மந்தமான விற்பனை, மார்பிள் சம்மந்தமான விற்பனை, அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் கடந்து போனோம், அது வருத்தமாக இருக்கும், நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து கடந்து போகும்பொழுது ஒரு பெரிய அனுபவம் நமக்கு மிஞ்சும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இது எப்படி சார் நான் இதை டீல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துருக்கும். ஏன்னா இப்படி திரும்பினா இவங்களுக்கு பிரச்சனை, இப்படி திரும்பினா இவங்க பிரச்சனை, இப்படி திரும்பினா இப்படி நாலா பக்கமும் நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸை வச்சுட்டுருக்கேன், இதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற ஒரு இது இருக்கும். எப்பவுமே அகலக்கால் வைக்காதீங்க, வைக்கும்பொழுது 1க்கு 100 முறை கவனம் என்பது தேவை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நினச்சது லாபமாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சுலபமாக முடியக்கூடியதாக இருக்கும்.
மேடை பேச்சாளராக இருந்துட்டுருக்கோம், அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய தினம், நண்பர்கள் மூலமாக லாபத்தை எட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். ரொம்ப அகலக்கால் வைக்கவே கூடாது. இன்றைய தினத்தில் மற்றவாளை பற்றி பேசக்கூடாது. ஃபோனில் கவனமாக இருக்கணும். பிரயாணம் வேண்டாம், வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், முடியாத காரியங்கள் செயல்படுத்த வேண்டாம், டக்குன்னு ஒரு காரியத்துக்கு முடிவு சொல்ல வேண்டாம். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்றைய தினத்தில் காலை முதல் மாலை வரைக்கும் யார் எதை சொன்னாலும் சரி, இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஒன்றும், சில பேர் காதிலே வாங்க வேண்டாம், விட்டுடணும். இன்றைய தினத்தில் ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக சுவாமி நாமத்தை, ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுறது, அதே மாதிரி ஆஞ்சநேயர் நாமத்தை எழுதுறது, ஆஞ்சநேயர் கோயில் போய்ட்டு வருது, பிள்ளையார் கோயில் போய்ட்டு வருது, அற்புதமான பலன்களை கொடுக்கும். பழைய பிரச்சனையில் இந்த தினத்தில் பேச வேண்டாம். இன்றைக்கி திடீர் பணவரவுகள் உண்டு. கொடுக்காதவா திருப்பி கொடுப்பா. மற்றவர்கள் பிரச்சனையில் நீங்கள் கலந்து கொள்ளப்படாது. ஒரு விஷயத்தை தீர்க்கமாக யோசித்து செயல்படுத்துறது நல்லது. வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். திருமண காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான நாள். அதே சமயத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக இருந்துருக்கும். படிப்பு விஷயங்களில் மற்றவா உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் தந்தையாருக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். பிஸ்னஸில் பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகள் வரும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய தெய்வீக வழிபாடு அற்புதமான தரிசனமாக இந்த தினத்தில் உண்டு. ஒரு சில காரியங்கள்லாம் உங்கள் ப்ரொஃபஸர், அதே மாதிரி உங்களுடைய வேலை செஞ்சுட்டுருக்கலன்னா உங்களுடைய ஹெச்ஓடி, அதாவது உங்களுடைய ஹெட், அவங்கக்கிட்ட பேசக்கூடிய காரியம், மேனேஜர்கிட்ட பேசக்கூடிய காரியம் மிகப்பெரிய சுமூகமாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். விருச்சிகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியங்கள் நம்ம சில நேரங்களில் பேசிடுவோம், சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே வச்சுட்ருப்போம். மனசுக்குள்ளே வச்சா எந்த புரியாது. நீ இதை ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலை, ஏன் இதை சொல்லலை அப்படின்னு மற்றவங்க கேட்குற மாதிரி வச்சக்கூடாது. அப்போவே சொல்லிவிடணும். சார் இல்லை சார், சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா, சொல்லலைனாலும் தெரிஞ்சுக்க மாட்டா, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பெருசாக எதையுமே எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிடுவோம், பேக் சம்மந்தமாக, அதே மாதிரி ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, மோட்டர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, லேத் வச்சுட்டு ட்ரில்லிங் மிஷின், பேப்பர் சம்மந்தமான தின நாள் இதெல்லாம் இது பண்ணுறாங்களே அவர்களுக்கு, ஒரு மீடியா துறையை வச்சுட்டு இருக்கிறவங்க, ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கும். மிகப்பெரிய செலிபிரிட்டியெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி. இந்த வேலையில் இருந்துட்டு இருக்க வேறு வேலையை கரெக்டாக சான்ஸ் கிடைச்சா சக்ஸஸ் ஆயிடுவேன்ற விஷயம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமான சில சமயோஜித யோசனையெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். சில பேர் உங்களுக்கு என்னடா அது கடவுள் இப்படி ஒரு சூழ்நிலையை அமைச்சிருக்காருன்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மூலமாக நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம். முந்தையெல்லாம் ரொம்ப அழகாக உங்களை கவனித்து பெரியப்பெல்லாம் கவனிக்க முடியறதில்லை. ஏன்னா மற்றவர்களுக்காக நான் பார்த்து என் உடம்பு வீணடிச்சது தான் மிச்சம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கும். டிவி, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் டீச்சர், காலேஜில் லெக்சரர், ஹெச்ஓடியாக இருந்துட்டு, பிரின்ஸிபலாக இருந்த, கரஸ்பாண்டாக இருந்துட்டு, ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்துட்டு, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். ஸ்கேன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய வேலையாட்கள் மூலமாக சேலஞ்சிங் இருக்க, திருப்பியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க, இப்போ அப்படி இல்லை, இனிமேல் இப்படி ஃபாலோ பண்ணணுன்னு இதற்குண்டான நபர்கள்ட்ட கேட்பீங்க. கரெக்டாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த சப்ஜெக்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா பிள்ளையார் வழிபாடு தான் துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு எப்பவுமே நம்ம மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற முந்தியெல்லாம் உட்காந்து அட்வைஸ் சொல்லுவேன், முந்தியெல்லாம் உட்காந்து பேசுவேன். இப்போல்லாம் அப்படி இல்லை சார். முதல்ல என் பிரச்சனையை நான் நீக்கிறதே
பெரும் தலைவலியாக இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இதுக்கு கரண்ட் பில் கட்டணுமா, இதுக்கு இது கட்டணுமா, இதுக்கு இது கட்டணுமா, அப்பா என்னடா இது ஒன்று விட்டால் ஒன்று விட்டால் ஒன்றுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண்டி வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, இதுவும் கடந்து போங்க. எத்தனையோ விஷயத்தை பார்த்துட்டிங்க, இது உங்களுக்கு பெருசு கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு திருப்பி மனசு சொல்லிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலையே வேண்டாம். எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் பார்த்தா இப்போ ஒரு பெருசாக சந்தோஷமாக தோணாது. ஏன்னா இதையும் கடந்து போகணும். லைஃப்பில் ரொம்ப பட்டுட்டோங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் பெருசாக கவலைப்பட வேண்டாம். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை, தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை, கணவர் மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் நிச்சயமான அக்கறைகள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், உங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு சில முக்கிய விஷயத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். ஒரு சினிமா எடுத்தவங்களுக்கு, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரை நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில முடிவுகள்லாம் இப்படி யோசிப்பீங்க, இது நடக்குமா நடக்காத, நடந்துடும். செலவுகள் அதிகமாக இருக்கே, அதுவும் பரவாயில்ல, லாபங்கள் வந்துடும். அதே சமயத்தில் ஒரு முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்லது. குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். புது பிஸ்னஸ் பண்ணும்போது அதை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு 7.5 சனி, நம்மளுடைய ஜென்ம சனி நடந்துன்னு இருக்குங்கிறது எப்போவுமே மனசில் நினச்சிட்டே இருக்கணும். மீனராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா போட்டிகளில் கலந்து கொண்டு கிரிக்கெட், ஃபுட்பால், ஏதேனும் ஒரு கேமில் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸசைஸ், யோகா, பிராணாயாமம் ரொம்ப அவசியமாக நீங்கள் பண்ணணும். ரேஸ்லலாம் கலந்து கொள்ளக்கூடாது. இதனால் என்ன பிரயோஜனம்னு யோசிக்கணும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விஷயம் நிச்சயமாக வெற்றி பெறும். கூட இருக்கிறவங்ககிட்ட பேசும் பொழுது கவனம் தேவை. இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகள் கூட சில கருத்து வேறுபாடுகள் வரும், அதெல்லாம் மாறிடும். கவலைப்பட வேண்டாம், நாள் போக்கில் மாறிடும். இந்த மாதிரி 100 விஷயம் நடந்திருக்கும், அதுவும் கடந்து போவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. நான் சொன்னேன், ஒருத்தவங்க கோயிலில் என்கிட்ட கேட்டாங்க, பதவி கிடைக்கிறதுக்காக ஒரு வழிபாடு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் பதவி கிடைக்கிறதுக்காக அற்புதமான வழிபாடு நான் சொல்கிறேன். இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறவங்க கூட இது நீங்கள் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, அதாவது 3 விதமான வழிபாடு. 1, அந்த சாமிக்கு கிரீடம் சாத்துறது, பரிவட்டம்னு சொல்லுவாங்க. கிரீடம் அந்த கோயிலில் எப்படி அந்த முறை இருக்கோ அதை வாங்கி நீங்கள் சாத்துறது நம்பர் 1. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து நீங்கள் 108 நாள் அல்லது அந்த காரியம் முடிகிற வரைக்கும் சுவாமிக்கு பூ அந்த தலையில் கிரீடத்தில் போடக்கூடிய பூ. சில கோயிலில் முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தலையில் கட்டி விடுவாங்க. அம்பாலாக இருந்தாங்கன்னா இப்படி வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த கிரீடத்துக்கு உண்டான புஷ்பம், மல்லி புஷ்பமோ அந்த அர்ச்சகர் என்ன கேட்குறாரோ அது தலையில், சுவாமியினுடைய தலையில் சாத்தணும். 2, அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு நெற்றிப்பட்டை சாத்துறது. 3, மிகப்பெரிய நபர்கள் உங்கள் கூட ஒரு கனெக்டிவிட்டியாகவும் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் சொன்ன இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் சார் நீங்கள் சொன்னீங்க கோயிலில் தான் இதெல்லாம் நடக்கும், நான் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டில் சுவாமி விக்கிரகமோ சுவாமி படமோ வச்சுருந்தீங்கன்னா அந்த சுவாமியினுடைய கிரீடத்துக்கு பூ சாத்துங்க. அதாவது மேலே பூ சாத்துட்டிங்கன்னா, டெய்லி அந்த கிரீடத்துக்கிட்ட பூ சாத்திங்கன்னா ரொம்பவுமே விசேஷம். சுவாமி விக்கிரகம் இருக்குன்னா அந்த விக்கிரகத்தில் பூ சாத்துறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நான் சின்ன ஹாஸ்டலில் தான் இருக்கேன், ஒரு சின்ன படம் வச்சுருக்கேன், மேலே டெய்லி ஒரு பூ சாத்துங்க. நிச்சயமாக பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு இது நல்ல பலன்கள் கொடுக்கும். உங்கள் முயற்சி இருக்கு இல்லையா, உழைப்பு இருக்கு இல்லையா, உண்மை இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து இந்த வழிபாடும் உங்களுக்கு உதவி செய்யும். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நம்மளுடைய மேட்ரிமனியில் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண் 7397394829 இலவச பதிவு தான், நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். நம்பர் 2, 19ஆம் தேதி மே 19 ஆறுபடை யாத்திரை. நிறைய முக்கிய பிரபல்யங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யாத்திரை. இந்த யாத்திரையில் 6 விதமான சக்தியை உணர முடியும் உங்களுக்கு. நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க 7397394829 மீதி இருக்கக்கூடிய எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். காசி யாத்திரை உங்களுக்கு பயனுள்ள அற்புதமான யாத்திரை. விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கங்கா ஆராத்தி பார்க்குறது அதை விட விசேஷம். திரிவேணி சங்கமம் ஒரு மிகப்பெரிய சுத்தியை தரும். இந்த யாத்திரையில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.